ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பேர் உண்டு. இந்த பேர் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் பேருக்கு ஏத்தாப்பில் இருப்பாங்க, சில பேர் பேருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம ஊரில் கிராமங்களில் எல்லா பக்கமே பார்க்கும். பேர் என்னென்னு பேர்கிட்ட கோடீஸ்வரம்மா பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் படித்தார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் பேர் வெள்ளத்துறை. ஆள் எப்படி இருப்பார்னா, நல்லா கருப்பாக இருப்பார். வெள்ளச்சாமின்னு கூப்பிடுவாங்க. அவன் என்ன செய்வான், கருப்பசாமியாக தான் இருப்பான். கருப்பசாமின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா சுண்டுனா ரத்தம் அப்படி இருப்பான். லட்சாதிபதிமா அவன் லாட்ரி வாங்கிட்டு இருப்பான். இப்படிலாம் நிறைய பேர் இந்த ஊருக்குள்ளே பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வீட்டிலலாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் பேருக்கு பொருத்தமானவர் இயேசுநாதர் மட்டும்தான். ரட்சகர்னா ரட்சகராக இருப்பார், பலன்னா பலனாக இருப்பார், துருகம்னா துருகம். அவர் மேலே நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது கரெக்டாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். ஆனால் நம்ம தான் சில நேரம் நம்ப மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபுக்கு சொல்லும்போது ஆண்டவராகிய கர்த்தர் என்பல அவர் ஆண்டவர், அவர் தான் என்னுடைய பலன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். அவர் என்னுடைய பலன் அப்படின்னா ஆண்டவருடைய பலன் குறையுமா? குறையாது. அதனால தான் வச்சுருந்தான் அத்திமரம். ஆமாம் ஐயா, அதுக்கும் பாட்டு இருக்கு. அத்திமரம் துளி விடாமல் போனாலும், ஒரு பெரிய பாட்டு அது. அதை தான் அவர் இங்கேயும் சொன்னார். அத்திமரம் துளி விடாமல் போனால் என்ன, திராட்சை செடியில் பலனற்று போனால் என்ன, அப்படி வரிசையாக சொல்கிறார். ஒலிவ மரத்தின் பலனற்று போல, வயலில் தானியம் விளையாமல் போனான், ஆட்டு மந்தையில் ஆடு இல்லாமல் போனான், தொழுவத்தில் மாடுகள் இல்லை, என்ன வேணால் இருக்கட்டும், என் ஆண்டவராகி தேவனினுடைய பலன். அப்போ அங்கே ஆபகுக்கு அத்திமரமோ திராட்சை செடியோ ஒலிவ பழமோ வயலோ ஆடோ மாடோ மந்தையோ ஒன்றும் அவன் தனக்கு பலனாக வைக்கலை. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் ஏன் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, நமக்கு பலன் இந்த உலகம், உறவு, நட்பு, அது இதுன்னு நம்புறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஆண்டவர் பார்த்துக்கிடுவான்னு அவர் பார்த்துக்கிட்டு தான் ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவடிக்க. இவன் நம்முடைய தேவனுக்கு சரியான ஒரு பேர், ஆண்டவராகிய கர்த்தர். அதில் எல்லாம் இருக்குது. அவர் தான் முதலும் முடியும். அவருக்குள்ளே எல்லா வல்லமையும் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் என்னுடைய பலன் அப்படின்னா, அந்த பலனை என் வாழ்க்கையில் வரக்கூடிய நஷ்டங்கள் என்ன சேதப்படுத்த முடியாது. கண்மணி திணிச்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையை, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ல, அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராமம் 15:17 வாசிக்கும் போது, நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டு. ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் ஸ்தாபித்த அந்த தேசத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுக்காக வச்சிருக்கிற உயர்வில் கொண்டு போய் இந்த ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார். மறந்துடாங்க. யோசேப்பை கொண்டு போய் நிப்பாட்டினார் இல்லையா, தாவீதை கொண்டு போய் நிப்பாட்டி. உலகம் உங்களுக்கு எவ்வளவு மட்டம் தட்டினாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொன்ன இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். 2 சாமுவேல் 7:29 பார்த்தீங்கன்னா, தாவீது ஜெபிக்கிறான், உமது அடியானோடு உடைய ஆசீர்வாதத்தினால என்னடிக்க ஆண்டவராகிய கர்த்தர் அவன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதே போல் அவனை ஆசீர்வதிச்சார். சங்கீதம் 68 ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்களாக்க வழின்னு சொல்லப்பட்டு. அதனால் மரணம் உங்கள் வாழ்க்கையில் வராது, ஆபத்து வராது, தைரியமாக இருக்கு. ஏன், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். God bless you.